உலகத்துல பல வகையான வேலைகள் இருக்குது. மக்கள் தங்களோட வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உலகெங்கிலும் பல்வேறு நாடுகள்ல பல வகையான வேலைகள் இருக்குது. பலர் மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். ஏன்னா ஒரே மாதிரியான வேலைகள் சம்பளம் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் வேறுபடுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற ஆபத்தான வேலைகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சிலர் தங்களோட வாழ்க்கைய சம்பாதிக்கிறதுக்காகவும் தங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்கும் மிகவும் ஆபத்தான வேலைகள் எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்காக அவங்களுக்கு சில ஆயிரம் ரூபாய் மட்டுமே கிடைக்குது. இந்த வீடியோல குறிப்பிட்டுள்ள சில வேலைகளை உங்கள பெரும்பாலானோர் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த வேலைகளை செய்யும் போது எதிர்கொள்ள வேண்டிய அபாயகரமான சூழ்நிலைகளை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் இன்னைக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் பணத்துக்காக எவ்வளவு ஆபத்தான வேலைகள்லாம் சிலர் செய்யறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்களை உருவாக்குறதுக்கு எங்க குழு மிகவும் கடினமாக உழைக்கிறோம். உங்களோட ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு அளிக்கும். உலகத்துல பல வேலைகள் மிகவும் ஆபத்தானவை. ஒருத்தரோட உயிரை கூட அந்த வேலை எடுத்துவிடும். உயரமான கட்டிடத்தின் கண்ணாடியை சுத்தம் செய்யறது கூட ரொம்ப ஆபத்தான வேலைதான். சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல மிகவும் உயரமான கட்டிடங்கள் நிறைய உண்டு. இந்த உயரமான கட்டிடங்களோட கண்ணாடியை சுத்தம் செய்யற வேலையே ரொம்ப ஆபத்தான வேலைதான். ஏன்னா இது மாதிரியான வேலை செய்யும் போது கயிறு அருந்து விழும் அபாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உயரமான கட்டிடங்களின் கண்ணாடியை சுத்தம் செய்யறதுக்கு கயிற்றின் உதவியுடன் தான் உயரத்திற்கு செல்ல வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வேலையாட்கள் நிறைய பேர் அவங்களோட உயிரை கூட இழந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது மாதிரி ஆபத்தான வேலைகள் செய்யற வேலையாட்களுக்கு 30,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கறாங்க. ரொம்ப கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இந்த வேலையை பத்தி பாத்தீங்கன்னா, இங்கு இந்த வேலையை செய்யற தொழிலாளர்களுக்கு மாதம் 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெரிய நகரங்கள்ல பெரிய வடிகால்கள்ல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா வடிகால்களை சுத்தம் செய்யற தொழிலாளர்கள் அதை திறந்து விடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரோ ஒருத்தர் ஒரு வடிகாலை சுத்தம் செய்யறதோ இல்லைன்னா அதோட அடைப்பை அகற்றுவதோ மிகவும் எளிதான பணியாக நம்மளுக்கு தெரியுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை மிகவும் ஆபத்தானது. இந்த வேலையின் போது ஒர்க்கர்ஸ் தங்களோட உயிரை கூட இழக்க நேரிடும். ஏன்னா அவர்கள் சில நேரங்கள்ல விஷவாயுக்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில பல ஒர்க்கர்ஸ் துப்புரவு செய்யும் போது விஷவாயுக்களால் தங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. உயிருக்கு ஆபத்தான இந்த வேலையை செய்யறதுனால அந்த ஒர்க்கருக்கு மாதம் 10,000 இருந்து 15,000 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். மிகவும் ஆபத்தான வேலையா இருந்தும் சம்பளம் ரொம்ப கம்மியா தான் கொடுக்கறாங்க. வாங்க அடுத்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அபாயகரமான வேலை என்னன்னா மின் கம்பியை நிறுவுறது. இந்த வேலையை செய்யற தொழிலாளர்கள் பல 100 அடி உயரத்துல ஏறி மின் கம்பிகளை பதிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மின் கம்பி இணைப்ப மிக உயரத்துல பார்த்திருப்பீங்க. எப்போனா நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இவ்வளவு உயரத்துல இந்த வேலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? மின் கம்பிகளை இன்ஸ்டால் பண்றதுக்காக ஒர்க்கர்ஸ் இவ்வளவு உயரத்திற்கு செல்கிறார்கள். இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க அங்கிருந்து கீழே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு கூட வரக்கூடுமாம். ஆனா இந்த தொழிலாளர்கள் தங்களோட வேலைய இவ்வளவு உயரத்துல செய்யறாங்க. சில காரணங்களால இதுல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் தங்களோட உயிரை கூட இழந்திருக்காங்க. இந்த வகையான வேலைகள் செய்யறதுக்கு தொழிலாளர்களுக்கு மாதம் 10,000 இருந்து 20,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளம் கொடுக்கறாங்க. என்னதான் இது குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் இதுல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் தங்களோட குடும்பத்துக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம். டவர் கிளைம் பண்ற வேலை. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் பல ஆயிரம் அடி உயர கோபுரங்கள் இருக்குது. இந்த கோபுரங்களை கட்டும்போது பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. இது மட்டும் இல்லாம கோபுரத்துல எந்தவித பழுதடைந்தாலும் அந்த பழுதை சரி செய்யறதுக்கு ஒர்க்கர்ஸ் ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல ஏறி பல சவால்களை சந்திக்க வேண்டி இருக்குது. இவ்வளவு உயரத்துல இருந்து வழுக்கி விழுமோ அப்படின்ற அச்சம் கூட அவங்களுக்கு உண்டு. இந்த பயம் நிலையானது. ஏன்னா இது மாதிரியான சூழ்நிலையில பல ஒர்க்கர்ஸ் காற்றழுத்தத்தினால கீழே விழுந்து தங்களோட உயிரை இழந்திருக்காங்க.
இந்த வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்க்கு மாதம் 18,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளமா கொடுக்கறாங்க. அடுத்தது என்ன ஆபத்தான வேலை அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை உலகத்திலேயே ரொம்பவும் ஆபத்தான வேலை. இந்த வேலையை செய்யற தொழிலாளர்கள் எப்பவுமே தங்களோட உயிரை பணயம் வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான வேலை என்ன பாத்தீங்கன்னா பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுதான். இதுல சின்ன தவறு நடந்தா கூட அந்த ஒர்க்கரோட உயிரையே பறிச்சிரும். நிறைய படங்கள்ல நம்ம இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ற சீன்ஸ் நிறைய பார்த்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த காட்சிகளை படத்துல பார்க்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அப்போ இந்த பணி உண்மையிலேயே எவ்வளவு கடினமானதாகவும் கொடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ஒர்க்ல பணி அனுபவத்தின் அடிப்படையில தான் சம்பளமும் தீர்மானிக்கப்படுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 1 இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் பாம்பு டிஃப்யூஸ் பண்றதுல அவங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா 50,000 இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க. இதே 1 வருஷமோ இல்ல 8 வருட அனுபவமோ இருந்தவங்களுக்கு 90,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உலகத்திலேயே ஆபத்தான வேலைகள்ல ஒன்றான கந்தக சுரங்க வேலை. உண்மையில எரிமலைகளை சுத்தி நிறைய கந்தக சுரங்க பணிகள் நடைபெறுகின்றது. ஏன்னா எரிமலைகளை சுற்றி கந்தகத்தின் அளவு அதிகமாக இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடங்கள்ல உள்ள தொழிலாளர்கள் சுவாச பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். ஏன்னா விஷவாயுக்கள் இங்க இருக்கிறதுனால அத்தகைய சூழ்நிலையில அவர்கள் வேலை செய்யலாம். நீண்ட காலமாக இந்த வேலையை செய்யறதுனால தொழிலாளர்களின் ஆயுட்காலம் கணிசமாக குறைக்கப்படுது. இது மாதிரியான வேலைகளை செய்யற தொழிலாளர்களோட நுரையீரல்ல விஷவாயுக்கள் கலந்து மிக இளம் வயதிலேயே உயிரை இழந்துடுறாங்க. ஒரு அறிக்கையின்படி கந்தக சுரங்கத்துல பணிபுரியும் தொழிலாளர்கள் சராசரியாக 50 வயசு வரைக்கும் தான் வாழ்றாங்களாம். அவங்க இந்த வயசு அடையிற நேரத்துல அவங்களோட உயிரை எடுக்கிற மாதிரி எதனா ஒரு நோய் அவங்களுக்கு வந்துருதான். இது போன்ற ஆபத்தான வேலையை செய்யற தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 300 இருந்து 500 ரூபாய் மட்டும்தான் கிடைக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காற்றாலை கோபுரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க ஒரு கோபுரத்தின் ஆதரவுடன் உயரத்துல மின்விசிறி போன்ற சாதனம் நிறுவப்பட்டிருக்கும். அது மூலமா மின்சார உற்பத்தி செய்யப்படுது. அத்தகைய காற்றாலை கோபுரத்துல ஏதேனும் குறைபாடு இருந்துச்சுன்னா தொழில்நுட்ப வல்லுநர் பிழையை சரி செய்யறதுக்கு அழைக்கப்படுறாங்க. இதுக்காக ஒருத்தர் இவ்வளவு உயரத்துக்கு ஏறணும். மேலும் இவ்வளவு உயரத்துல இருந்து காற்றழுத்தம் மிக அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இவ்வளவு உயரத்திற்கு செல்றாங்க. ஆனா இன்னும் சில காரணங்களால அவர்கள் இவ்வளவு உயரத்துல இருந்து விழுறாங்க. அதிக காற்றழுத்தம் காரணமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களோட உயிரை இழக்கிறாங்க. இந்தியாவில் இந்த வேலையை செய்யற தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு மாசம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் மட்டும்தான் கிடைக்குது. அடுத்தது ஒரு தீயணைப்பு வீரரோட வேலை. நீங்க நிச்சயமாக ஒரு தீயணைப்பு வீரரோட வேலையை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. எங்கேயாவது தீ போன்ற அவசர சூழல் உருவாகும் போதெல்லாம் தீயணைப்பு வீரர்கள் நினைவுக்கு வருவாங்க. இந்த தீயணைப்பு வீரர்கள் தங்களோட உயிரை பணயம் வைத்து தீயை அணைக்கிறதுக்கு அந்த தீயில சிக்கியவர்களை பத்திரமாக மீட்கவும் செய்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்துல தீயணைப்பு வீரர்கள் மற்றவர்களோட அறிவை காப்பாத்துறதுக்கு தங்களோட உயிரை பணயம் வைக்கிறாங்க. இருப்பினும் இது போன்ற வேலைக்காக தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு சிறப்பு உடை வழங்கப்படுது. ஆனால் சில சமயங்கள்ல அந்த உடைகள் அவர்களுக்கு துரோகம் செய்து விடுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான வேலைகள் சிலதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்ல போனா உலகத்திலேயே மிக ஆபத்தான சில வேலைகளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி எதனா ஆபத்தான வேலைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை தெரிவிக்கும். இன்னைக்கு சிறப்பு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோவை லைக் செஞ்சிருங்க, மறக்காம ஷேரும் பண்ணிடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. டாடா.